ஹாய், திஸ் இஸ் டிகே ஃப்ரம் டிகே ஸ்போர்ட் சென்னை. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரிக்கெட் பேட்டு வெயிட் ஃப்ளக்சுவேஷன். எஸ், கிரிக்கெட் பேட்லேயும் வெயிட் ஃப்ளக்சுவேஷன் வரும். அதுக்கு காரணங்கள் இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் அதை கொண்டு போயிட்டு வெயிட் கம்மி பண்ண நினைக்காதீங்க. அதோட லைஃப் டைமு பர்ஃபார்மன்ஸ் பேட்டில் மாறதுக்கான சான்சஸ் இருக்குது சம்மர் ரீச் ஆனதுக்கப்புறம். ஸோ அதுக்கு என்ன நம்ம ப்ரிவென்ஷன் என்ன நம்ம பண்ணலான்னாக்க, பிளைன் பேட்டு சீக்கிரமாக வெயிட் ஏறும், சீக்கிரமாக வெயிட் குறையும், லைஃப் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் கண்டிப்பாக பிளைன் பேட் ஆடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஷோரூம்லேயோ ஃபேக்ட்ரியிலோ ஒரு பேட்டை ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு வெயிட்டில் வாங்கியிருப்போம். 1150 கிராம்ஸ் நம்ம வாங்கியிருப்போம். நம்ம விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1200 நியர்பை போகும். அந்த வெயிட் ஃப்ளக்சுவேஷன் வரதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று நம்மளா வெயிட் ஏற்றுறது, இன்னொன்று தானாக வெயிட் ஏறுது. நம்மளா வெயிட் ஏற்றுறது என்னென்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம கிரிக்கெட் பேட் நம்ம ஷோரூம்லையோ இல்லை ஃபேக்ட்ரியிலோ நம்ம வாங்குறப்போ அப்போ உங்களுக்கு வரக்கூடிய கிரிப்பு இந்த மாதிரி கிரிப் வரும், இந்த மாதிரி கிரிப் வரும். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 36 கிராம் 33 கிராம்ஸ் தான் பேட்டோட வெயிட், இந்த கிரிப்போட வெயிட் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1 or 2 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கிரிப் நல்ல கிரிப் போடுவீங்க. இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இதோட வெயிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் வரும். ஸோ ஆல்மோஸ்ட் 15 கிராம்ஸ் வரைக்கும் நம்ம கிரிப்பில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது டோகார்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8 to 12 கிராம்ஸ் வரைக்கும் திக்னஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும். மூணாவது ஃபைபர் டேப். இந்த மாதிரி நீங்கள் காஸ்டான ஃபைபர் டேப் நீங்கள் ஒட்டுறப்போ உங்களுக்கு வெயிட் அதிகமாகும். இது மினிமம் 8லேருந்து மேக்ஸிமம் 15 கிராம்ஸ் திக்னஸ் டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வெயிட் அதிகமாகும். ஸோ ஃபைபர் டேப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஃபைபர் டேப், இந்த ஃபைபர் டேப்பே போதும் உங்களுக்கு பேட்டோட தேவையான ப்ரொடக்ஷன். அது என்ன, இந்த ஃபைபர் டேப் உங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் கொடுக்கும் பேட்க்கு, அதே தான் இதுவும் கொடுக்கும். அதனால் இந்த ஃபைபர் டேப் இருந்தாலே போதும். இதோட வெயிட்டு மேக்ஸிமம் 6 to 7 கிராம்ஸ் தான் வரும். ஸோ வெயிட்டர் இந்த ஃபர்ஸ்ட் ரீசனால நம்மளே பேட்டை வெயிட்டு நம்மளா இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். ஒன்று கிரிப்பு, ரெண்டாவது டோகார்டு, மூணாவது ஃபைபர் டேப். இந்த மூணு திங்ஸ்னால நமக்கு பேட்டோட வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். இது செகண்ட் வே என்ன வேலை வெயிட் ஏறுனாக்க, பேட்டு ரைனி சீசன்லையும் வின்டர் சீசன்லையும் ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ச்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால பேட்டு சக் பண்ணிக்கனால வரக்கூடிய வெயிட் இது நம்ம யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு என்னன்னா, நம்ம மேட்ச் ஆடி முடிச்சதுக்கப்புறம் பேட் கவரில் சேஃபாக எடுத்து வைக்கிறது தான் சொல்யூஷன். இல்லைன்னா பேட் கவர் இல்லாதவங்க இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் ரேப் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு பேட்டோடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. இன்னொரு விஷயம், நீங்கள் கிரவுண்டில் கொண்டு போய் விளையாடுறப்போ அவுட்ஃபிட் கொஞ்சம் வெட்டாக இருந்ததுன்னா, பால் கொஞ்சம் ஈரமானதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஈரமே பேட்டில் ஃப்ரண்ட் பேஸில் ஃபைபர் டேப் ஒட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பட பேட்டு கொஞ்சம் வெயிட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக ஃபைபர் டேப் போட்டு ஆடுங்க. அதனால் உங்களுக்கு பேட்டோட லைஃப் டைம் நல்லாயிருக்கும். பேட்டோட வெயிட்டும் கம்மியாகும் இந்த சென்ஸ் பேட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ ஒருவேளை பேட்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணனாக்க அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ரொம்பவும் பர்டிகுலராக சொல்ல முடியாது, பட் அது கொஞ்சம் ரிசல்ட் இருக்கும். இந்த ஹேண்டிலில் இந்த மாதிரி பழைய கிரிப்பை 1 இன்ச்சு or 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் வேணுங்கிறத கட் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மேலே கவுண்டர் வெயிட் மாதிரி இந்த இடத்த டயமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேட்டோட வெயிட் கவுண்டர் பேலன்ஸ் மாதிரி கொஞ்சம் வெயிட் கம்மியான மாதிரி நீங்கள் ஃபீல் ஆகும், உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஆடையில் உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ் உங்களுக்கு தெரியாது. இதே நீங்கள் இப்போ வெயிட் அதிகமாகிடுச்சு சொல்லி நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு கொடுத்து நீங்கள் வெயிட் கம்மி பண்ணினா இது பேட்டோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு லைஃப் டைமுக்கு ஒரு சின்ன இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். சம்மரில் நீங்கள் கிரவுண்டுக்கு கொண்டு போய் விளையாட ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தானாகவே அந்த ஆர்டிஃபிஷியலாக அதாவது அன்வான்டாக ஏறின மாய்ச்சர் வில்லோவில் வந்த மாய்ச்சர் தானாகவே எவாப்ரேட் ஆகிக்கும். ஸோ ஃபைனலாக பேட்டோடைய வெயிட் நம்ம போடுற எக்ஸ்ட்ரா போடக்கூடிய திங்ஸ்னால வரக்கூடிய வெயிட் அது பெரிய இம்பேக்ட் கிடையாது. கிரிப்பு, ஃபைபர் டேப்பு அண்ட் டோகார்டு. ஃபைபர் டேப் இதே யூஸ் பண்ணுங்கள், இதுவே போதுமான சப்போர்ட். உங்களுக்கு பேட்டுக்கு என்ன வேணும் செய்யணுமோ அதை செஞ்சிடும். மொத்தமானதை போடாதீங்க, வெயிட் கம்மியாக இருக்கும். அதே போல் கிரிப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதனால் ஒரு இம்பேக்ட் கிடையாது. ரெண்டாவது, ரெய்னி சீசன்லேயும் வின்டர் சீசன்லேயும் வரக்கூடிய வெயிட்டுக்கு நீங்கள் பேட் கவரில் பத்திரமா க்ளோஸ் பண்ணி வைங்க. மழை காலத்தில் விளையாடுறப்போ வெட் கண்டிஷன் இருக்கக்கூடிய கிரவுண்டில் ஆடுறப்போ மட்டும் ஃபைபர் டேப் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, பிளைனாக இருக்கக்கூடிய இது எல்லாமே ஓகே. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸ்டிக்கர் இல்லாமல் பேட் ஆடாதீங்க. நீங்கள் எங்கள் பிராண்டு உங்கள் பிராண்டுன்னு அதெல்லாம் எந்த பிராண்டுன்னு சொல்லுங்கள். ஸ்டிக்கர் பேட்டு ஏன் ஸ்டிக்கர் முக்கியம்னு சொன்னால், வில்லோ நார்மலாகவே ஒரு கட்டை மழை காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். கதவு கொஞ்சம் ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெண்டான மாதிரி ட்விஸ்டான மாதிரி நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் எடுத்துச்சுன்னா நம்ம பேட்டோடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் ஆடுங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணால் ஃப்ரண்ட் ஃபேஸில் ஒரு ரோல் வரும், இந்த மாதிரி ஒரு ரோல் வரும் இல்லையா, அதை நீங்கள் ஃபுல்லாக இல்லைன்னா ரோல் இல்லைனாக்கா நீங்கள் ஸ்டிக்கரை கூட பெருசாக வாங்கி அதை 2 கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் பேட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒட்டிடுங்க. பேக் சைடில் ஓகே, அது நீங்கள் அதை உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஆடுங்க, அதை யாராலையும் தவிர்க்க முடியாது.
முடிஞ்ச வரைக்கும் பிளைன் பேட்டை வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டின பேட்டை விட பிளைன் பேட்டில் வெயிட் சீக்கிரமாக அதிகமாகவும் ஆகும், சீக்கிரமாகவும் அது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கும். ஸோ பிளைன் பேட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் லைஃப் டைம் கம்மியாகும். காரணம் சம்மர் டைமில் எவ்வளோ சீக்கிரம் ரெய்னிலையும் விண்டர்லையும் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் சம்மரில் வெயிட்டு சடனாக ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக கொடுக்காதீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பேட்டு ட்ரை ஆனால் சீக்கிரம் உடையதுக்கான சான்சஸ் இருக்குது. பிளைனாக ஆகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்டிக்கர் ஏதோ ஒரு கம்பெனி ஸ்டிக்கர் உங்கள் பிடிச்ச கம்பெனி போட்டு ஸ்டிக்கர் போட்டு ஆடுங்க. ஃப்ரண்ட் அப்படி பிளைனாக ஆடுனா மஸ்ட்டாக ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக என்டையர் ஸ்டார்டிங் வந்து டோ வரைக்குமே நீங்கள் ஃபைபர் டேப் ஒட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு பேட்டோடைய லைஃப் டைம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சான்சஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ நிறையா உங்கள் கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். கீப் ராக்கிங். தேங்க்யூ.